Hello active traders. நான் ஹரிஷ் SEBI registered research analyst. ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, NISM சான்றிதழ் மற்றும் RAASBயின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜிக் இண்டிசஸ். நம்ம ஆல்ரெடி இண்டிசஸில் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ், செக்டாரல் இண்டெக்ஸ், தீமேட்டிக் இண்டெக்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டிங் ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ ஃபைனலாக ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் உள்ளே வந்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதை வந்து நான் ஒரு 3 விஷயமாக நான் பிரிக்கிறேன். ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு மிட் ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருந்தால் எந்த இண்டெக்ஸை பார்க்கணும், நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் எந்த இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறையா இருக்கும். இதில் நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறையா, இப்போ பாருங்கள், இதில் வந்து பிஆர்னா ப்ரைஸ் ரிட்டர்ன், டிஆர்னா டோட்டல் ரிட்டர்ன். நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் ரிட்டர்னை வந்து இது பார்க்கும். ஆர்பிட்ரேஜ்னால் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஒரு லாங் பொசிஷனில் இருக்கும்போது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும். இது டோட்டல் ரிட்டர்னை பார்க்கும். ஈக்குவல் வெயிட்டுங்கிறது 100 ஸ்டாக்ஸை ஈக்குவல் வெயிட்டாக கொடுத்து இண்டெக்ஸ் எடுத்தால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்புறம் ஆம்பிளிஃபை பண்ணி லீவரேஜ் 2x லீவரேஜ் இருந்தால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், 1x கம்மி பண்ணியிருந்தால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், இன்வெர்ஸ்னால் 1x குறைக்கிறது லீவரேஜ். இந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கும். இதில் டெப்ட்டுக்கான இதுவும் இருக்கும், சேவிங்ஸ்க்கான இதெல்லாம் இருக்கும். இதில் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து ஒரு 4 ஃபேக்டர் மட்டும் முக்கியமானது பாருங்கள். இதில் வந்து மொமெண்டம் இருக்குது பாருங்கள். இந்த மொமெண்டம் இண்டெக்ஸஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட இப்போது மொமெண்டம் இன்வெஸ்டர் இருக்கா இல்லைங்களா, மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஸ்டைல்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் வந்து ஸ்டாக்கை வந்து இதில் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, பாஸ்ட் 6 months அண்ட் 12 monthsோட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் இதில் வந்து ஸ்டாக்ஸ் வரும். அப்போ நிஃப்டி 200 மொமெண்டம் 30னா நிஃப்டி 200ல் அந்த க்ரிட்டீரியா படி இருக்கக்கூடிய டாப் 30 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட்டில் போனீங்கன்னாவே தெரியும். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா May 30 பண்ணது. இதில் பாருங்கள், உங்களுக்கு மொமெண்டமில் இருக்க ஸ்டாக் எல்லாமே இங்கே டாப்பில் இருக்குது பாருங்கள். 30 ஸ்டாக்கில் டாப் 10 ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி பிஎஸ்சி எல்லா இதுலேயுமே பார்த்துட்டு வரோம். பிஎஸ்சி நல்ல மொமெண்டமில் இருக்குது. பாரதி ஏர்டெல் நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு இந்த இயரில், லாஸ்ட் இயர் இருந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்துட்டு நல்ல மொமெண்டமில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இதுக்குள்ளே வரும். இதில் வந்துட்டு நீங்கள் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக் எதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த 200 ஸ்டாக்ஸு நிஃப்டி 200 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டாப் 30 மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வரும். ஆல்ஃபாங்கிறது என்னென்னா, இண்டெக்ஸை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் எது, அதில் நிஃப்டி 200ல் டாப் 30 ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறது வரும். அப்போ நிஃப்டியை வந்து இதுக்கான பேஸ் இண்டெக்ஸ் என்னென்னா, நிஃப்டி 200 வந்து பேஸ் இண்டெக்ஸாக வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து 10% வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 11% பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 1% ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த டிஃப்ரென்ஸு எந்த கம்பெனிலாம் அந்த மாதிரி அதிகமான ஆல்ஃபா க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல டாப் 30 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, தனியாக ஒரு இண்டெக்ஸில் இருந்தும் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், அல்லது கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங்கானது. மொமெண்டம் 30 ஸ்டாக்கு, ஆல்ஃபா 30 ஸ்டாக் ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்க ஸ்டாக்ஸ் சிலது இருக்கும். அப்போ ஓவராலாக ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண இது. இதுக்கப்புறம் 2 இருக்குது. அது என்னன்னாக்கா குவாலிட்டி பேஸ் பண்ணுது பாருங்கள். குவாலிட்டி அண்டு வேல்யூ. இங்கே பாருங்கள், வேல்யூ இருக்குது பாருங்கள். இப்போ நிஃப்டி 200ல் வேல்யூ அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங், இந்த பஃபட் ஸ்டைலு, கிரஹாம் ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா, வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் வந்து இதில் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட ஓவரால் வேல்யூ படி டாப் 30 ஸ்டாக்ஸ் இதில் வச்சுருப்பாங்க. அதே நிஃப்டி 500ல் டாப் 50 ஸ்டாக்ஸு. ஸோ வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் வேல்யூவேஷன் பேஸில் பாட்டமில் இருக்க கம்பெனியில் பை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாட்ச் லிஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸை போய் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப தரவாக அனலைஸ் பண்ணணும். கேஷ் ஃப்ளோ, ஃப்யூச்சர்
கேஷ் ஃப்ளோ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் யூஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் மொமெண்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் லைம் லைட்டில் இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் இருக்கும். ஆல்ஃபாங்கிறது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அப்போ அது ரெண்டுமே க்ரோத்தில் இருக்குது, இது ரெண்டும் வேல்யூவில் இருக்குது. குவாலிட்டி அண்ட் வேல்யூ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ கான்செப்டில் வரும். அப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம வேல்யூ இன்வெஸ்டர்னா வேல்யூ அண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நிஃப்டி 200 குவாலிட்டி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு க்ரோத்தையும் வேல்யூவும் கம்பைன் பண்ணது. வெறும் வேல்யூ மட்டும் இருக்காது, க்ரோத்தையும் கம்பைன் பண்ணது. அப்போது வேல்யூ ப்ளஸ் க்ரோத்து சேர்ந்தது உங்களுக்கு வேல்யூ அண்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் கிடைக்கும். அதுவே நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னாக்கா மொமெண்டம் அண்ட் ஆல்ஃபாவில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இதில் சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த மொமெண்டம் இண்டெக்ஸு. ஸோ இந்த மொமெண்டம், ஆல்ஃபா, குவாலிட்டி அண்ட் வேல்யூ இது 4 நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கேன். இப்போ வந்து இதிலே 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இருக்குது. நான் வந்து கன்சர்வேட்டிவாக வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னா வேல்யூ இண்டெக்ஸையும் குவாலிட்டி இண்டெக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் மொமெண்டம் இன்வெஸ்டர், ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மொமெண்டமையும் ஆல்ஃபாவையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் எல்லாத்துலேயுமே வரணும் அப்படின்னாக்கா இங்கே அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இண்டெக்ஸில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒரே இண்டெக்ஸில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நிஃப்டி 500 மல்டிஃபேக்டர் மொமெண்டம் குவாலிட்டி வேல்யூ அண்ட் லோ வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டியும் நம்ம வாலட்டிலிட்டி என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் பீட்டா இண்டெக்ஸ் இருக்கும். பீட்டா அதிகமாக நிஃப்டி ஹை பீட்டா அப்படின்னாக்கா பீட்டா மேலே போனாலும் அதிகம் போகும், ட்ரா டவுன் ஆனாலும் அதிகமாகும். பீட்டாங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ ட்ரா டவுன் ஆகும்போது இறங்கும்போது அதிகமாக ட்ரா டவுன் ஆச்சுன்னா நம்ம அப்போ ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஹை பீட்டா எப்படி வந்து ட்ரா டவுனில் ப்ராப்ளமோ அப்போ லோ வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து போர்ட்ஃபோலியோட ட்ரா டவுன் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த லோ வாலட்டிலிட்டி இது 4யுமே கம்பைன் பண்ணது பாருங்கள். நிஃப்டி 500லேருந்து டாப் 50 ஸ்டாக் மட்டும் எடுத்திருக்காங்க. இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த இது பாருங்கள் நிஃப்டி 500ல் மல்டிஃபேக்டர் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொமெண்டம், குவாலிட்டி, வேல்யூ அண்ட் லோ வாலட்டிலிட்டி இந்த 4ஓட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 50 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஸோ அப்போ நம்ம இந்த 50 ஸ்டாக் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா ஃபேக்டரும் இன்க்ளூட் ஆகிடுது. ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பெனிஸ் இருக்கும். இப்போ கேன் பேங்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க கம்பெனி. ஐஓசி, பிபிசிஎல் இதெல்லாமே லாங் டேர்மில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த நிஃப்டி 500 மல்டிஃபேக்டர் எம்கியூவிஎல்லில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மல்டிஃபேக்டர் மொமெண்டம், குவாலிட்டி, வேல்யூ அண்ட் லோ வாலட்டிலிட்டி இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. அடுத்த லெவல் நான் வந்து ஓரளவுக்கு க்ரோத் ஸ்டாக் அண்ட் அதை வந்து நல்ல ஒரு வேல்யூவில் வாங்கணும் அப்படின்னாக்கா குவாலிட்டி அண்ட் வேல்யூவில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் வந்து நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடர், மொமெண்டம் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா நீங்கள் மொமெண்டம் அண்ட் ஆல்ஃபா இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ரொம்ப கம்மி, என்னால் எதுவுமே நான் பார்க்க முடியாது, எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு 15 ஸ்டாக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், அதில் ஏதாவது ரீபேலன்ஸ் வந்தால் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நிஃப்டி க்ரோத் செக்டார்ஸ் 15 இதில் பார்த்திங்கன்னா 15 ஸ்டாக்கு தான் இதில் வரும். இது என்னென்னா நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் 15 ஸ்டாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு டைம் ரீபேலன்ஸ் ஆகும்போதும் அதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வெளியே போகுது அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக்கை புக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர என்ட்ரியில் இருக்க ஸ்டாக்லாம் அந்த ஃபண்டை போட்டுக்கலாம். என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பட் ஆனால் நான் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், பெருசாக என்னால் அனலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த 15 ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து ஏன்னா ஒரு மினிமம் போர்ட்ஃபோலியோ உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இது 6 months ஒன்ஸ் ரீபேலன்ஸ் ஆகும்போது ஏதாவது ஸ்டாக் வெளியே போச்சுன்னா மோஸ்ட்லி போகாது, ஏதாவது 1 year 2 year ஒன்ஸ் ஏதாவது வெளியே போச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு புதுசாக இதுக்குள்ளே நியூ என்ட்ரி ஆகிற ஸ்டாக்கில் அந்த ஃபண்டை போட்டுறோம். அப்படியே அதை வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்ட்ராட்டஜிக் இண்டிசஸோட யூசஸ் இது தான். ஸோ நம்ம பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொமெண்டம் இருக்குது பாருங்கள். நிஃப்டி 200ல் இருக்கக்கூடிய டாப் 30 ஸ்டாக்ஸு. அடுத்து இங்கே பாருங்கள் மிட் கேப் 150ல் இருக்கக்கூடிய டாப் 50 மொமெண்டம் ஸ்டாக்ஸு. நிஃப்டி 500ல் டோட்டல் 500ல் இருக்கக்கூடிய டாப் 50 ஸ்டாக்ஸு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கம்பைன்டு வாட்ச் லிஸ்ட்டாக போட்டுட்டு அதில் டோட்டலாக உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வருதோ அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே போகலாம். அதுக்கு அடுத்துட்டிங்கன்னா மொமெண்டம் அண்ட் குவாலிட்டி இப்படி இருக்க தீம்ஸ்க்கு போகலாம். மொமெண்டம் ஸ்டாக்காகவும் இருக்கணும் அண்ட் குவாலிட்டி அந்த கம்பெனியில் ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற தீம்ஸ்க்கு போகலாம்.
ஷார்ட் அண்ட் மிட் கேப் மொமெண்டம் இருக்கும் பாருங்கள். மிட் அண்ட் ஸ்மால் கேப் மொமெண்டம் குவாலிட்டி 100. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் லோ வாலட்டிலிட்டிங்கிறது அவங்க வந்து பீட்டா கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தால் அந்த லோ வாலட்டிலிட்டிக்கு போகணும். கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகம் எதிர்பார்க்குற இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த 4 இண்டிசஸையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ப்ராட் பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், செக்டாரல் எப்படி யூஸ் பண்ணணும், தீமேட்டிக் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக் இண்டிசஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட நோக்கம் என்னென்னா, நீங்களே வந்துட்டு ஒவ்வொரு செக்டாரில் அல்லது ஒரு தீமில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ப்ராட் பேஸில் பார்த்தீங்கன்னா டாப் 150 ஸ்டாக் உங்களால் எடுத்துட முடியும். நிஃப்டி 50, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50. அடுத்த செக்டாரில் போய்ட்டு ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸை வந்து அதுக்குள்ளேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 150 ஸ்டாக்கில் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்க செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இல்லை நீங்கள் செக்டார் வைஸே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் எது ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் செக்டாரோ அதில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி எது ஒரு ஃபாலில் மினிமம் ட்ரா டவுன் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து தீமேட்டிக்கில் ஃப்யூச்சருக்கான போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணும்போது ஃப்யூச்சரிஸ்டிக் செக்டார்ஸ் இதில் ஒரு 10 செக்டார்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த செக்டார்ஸில் நீங்கள் 10மே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் எது பெஸ்ட்டு 3 அந்த 3 செக்டாரில் எடுத்து அதில் இருக்க ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக் இண்டிசஸில் மொமெண்டம் அதிகமாக இருக்க ஸ்டாக்கு வேணும்னா அதை நீங்கள் மொமெண்டம் இண்டெக்ஸில் பார்த்துக்கலாம். ஆல்ஃபா அதிகம் ஜென்ரேட் பண்ண ஸ்டாக் வேணுன்னா ஆல்ஃபாவில் பார்த்துக்கலாம். குவாலிட்டியான ஸ்டாக்கு அல்லது வேல்யூ ப்ரைஸில் கிடைக்கணுன்னாக்கா இந்த 4 இண்டெக்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் லார்ஜ் கேப்பில் பண்ண போகிறீங்களா, மிட் கேப்பில் பண்ண போகிறீங்களா, ஸ்மால் கேப்பில் பண்ண போகிறீங்களா, அதுக்குண்டான அந்த இண்டெக்ஸில் செக் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே ஒரு பிகினராகவே எப்படி வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டில் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இண்டெக்ஸ் சைட்டை வச்சு அவங்களால பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக் அனலைசிஸ்க்கு நீங்கள் ரொம்ப வெறியெல்லாம் போக தேவையில்லை. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் கவரேஜ் ஒரு மேகசினாக என்எஸ்சிலேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வந்து ஒரு கிளான்ஸ் படிக்க கூட தேவையில்லை. அதில் இருக்க டேபிள்ஸில் பார்த்துட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மேக்ரோ ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குங்கிற ஒரு அனலைசிஸ் உங்களுக்கே வரும். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அது எங்கே டவுன்லோட் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.